ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த தம்பிக்காரன் ஃபுல்லாக குடிச்சிருப்பான். அவன் வழக்கமாக பெட்டில் படுக்க மாட்டான் போல். ஸோ அதனால் இந்த தடவையும் தலைவாணி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போனால் பொண்டாட்டிக்காரி ஸ்டாப் பண்ணி பரவாயில்ல இன்றைக்கி இங்கேயே படுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை நான் எப்போதும் தனியாக தானே படுப்பேன், அதனால் நான் தனியாகவே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே படுங்க, வேணும்னா இந்த பில்லோலாம் இங்கே நான் நடுவில் வச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த பக்கம் படுத்துக்கோங்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுக்க வச்சிடுறா. ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்கு தூக்கம் வரல போல். ஸோ அதனால் அவனை எழுப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எதுக்காக அந்த பொண்ணு உங்களே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா, அதான் அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் அவள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே, நீங்கள் எப்படி போனால் அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு இவனா சொல்கிறான், ஏன்னா அவள் ரொம்ப நல்லவ, அவளை மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது, அதனால தான் நான் அவளை காதலிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி சொல்லவும் அவளுக்கு கடுப்பாயிடுது. அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டால், உனக்கு பணம் தானே முக்கியம், உனக்கு பணம் வேணும்னா நீ என்ன வேணாலும் செய்வ, ஆனால் அவள் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவளுக்கா சமக்கம் வந்துருது. அதனால வாயை மூடிட்டு படுன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி இவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நானும் நல்ல பொண்ணாதான் இருந்தேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏன் அப்பா அம்மாவை கொலை பண்ணலன்னா நானும் நல்ல பொண்ணாக தான் இருந்திருப்பேன், எனக்கு பணம் தேவை இல்லைன்னா நானும் நல்ல பொண்ணாக தான் இருந்திருப்பேன், என்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது முழுக்க முழுக்க உன்னோட குடும்பம் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆனாலும் அவளால் அதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல. தூங்கிட்டு இருக்க அவனை எழுந்திரின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், வெளியே போய் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ தானே இங்கே படுக்க சொன்ன அப்படின்னு அவனும் கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் நான் சொன்னேன் தான், ஆனால் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறல்ல, இதுக்கப்புறமா நீ இங்கே இருக்க வேணாம், நீ வெளியே போய் படு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை ரூமை விட்டு சொல்லிடுறா. அவனும் தலைவாணிலாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவன் கேட்டுட்டு இருந்தான் இல்லையா, எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறிய, என் மேலே அக்கறை எடுத்துக்கிறியா, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அதுக்கு அவள் எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்கா. உடனே இவனும் அவளை விட்டுவிட்டு, நீ பதில் சொல்ல மாட்ட, சரி விடு, என் மனசில் இருக்கிறதையாவது நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இப்போ குடிச்சிருக்கான் இல்லையா, ஸோ அதனால் அவன் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினியை எந்த அளவுக்கு காதலிக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்தே நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி முடிவானதுக்கு அப்புறம் உன் மேலே எனக்கு அளவு கடந்த காதல் வந்துருச்சு தெரியுமா, ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்தோம், ஆனால் நீ கிளாஸை கவனிப்ப, நான் உன்னையே தான் கவனிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போவே இவ பெரிய அவன் பேரையும் சேர்த்து ஹார்டின்லாம் போட்டு வரைஞ்சிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். 10 வயசுலேருந்து அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான் நான். அப்போ எனக்கு காதல்னா என்னன்னு கூட தெரியாது, ஆனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் சின்ன வயசில் அவள் அப்படி சைக்கிளில் போயிட்டுருக்கும் போது அவளோட ரிப்பன் கலண்டு கீழே விழுந்திருக்கும் போல், அதை வரைக்கும் இவன் பத்திரமா இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கான். அதையுமே எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். இது யாரோடது தெரியுமா, உன்னோட ரிப்பன் தான், சின்ன வயசில் இருக்கும் போது இது நீ தொலைச்சிட்ட, அன்னையிலேருந்து இது பத்திரமா ஏன் கூட தான் இருக்குது தெரியுமா, உன்னோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை நான் எடுத்து பார்த்துப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குளிச்சுட்டு முடியை உதறி விடும் போது என்னோட முகத்தில் தண்ணி பட்டுச்சு இல்லையா, அது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நீ சின்ன வயசில் காலையில் குளிச்சுட்டு உன் வீட்டு பால்கனியில் தலை தோட்டிட்டு இருப்ப, அப்போ கூட உன்னோட முடியல இருக்கிற தண்ணி என் மேலே படும், எனக்கு அதெல்லாம் அப்பையிலேருந்தே பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முரடன் தானே, ஆனால் உண்மையிலே நான் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்கேங்கிறது உனக்கு தெரியாது, உன்னோட லைஃப்பில் அந்த பியூஸை நீ வர விட்டுருந்துருக்கலாம், ஆனால் என்னோட உலகம்னா அது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட காதலை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவளுக்கா கண் கலங்கிக்கிட்டு அப்படியே அழுகையே வந்துடுது. ஏன்னா இவ்வளோ நாளாக இவனை ஒரு முரட்டு பையன், திமிரு பிடிச்சவன், சைக்கோ பையங்கிற மாதிரியே தானே இவ பார்த்துட்டு இருந்தா, ஆனால் இவனுக்குள்ள இப்படி ஒரு காதல் நம்ம மேலே வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறமும் சொல்கிறான், உனக்கு சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு புடவை கூட நான் வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா, அதை நான் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையுமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு அழகான சாரீ தான் இருக்குது ரெட் கலரில், அதை எடுத்து கொண்டாந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவளோட தலையில் போட்டெல்லாம் பார்க்குறான். அவள் ஏதோ சொல்ல வரா, ஆனால் இவன் சொல்ல விடாமல், நான் உன்னை இந்த சாரியில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நானே உனக்கு இதை உடுத்தி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு அந்த சாரியை அவனே அவன் கையால் உடுத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவளோட நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு அவளுக்கு நகனட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. கண் கலங்கிக்கிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் இவன் தான் கண்ணை தொடச்சி விட்டுட்டு, கண்ணை மூடு, உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் கண்ணை மூடுறா. அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து வெளியே தூக்கிட்டு போயிடுறான் பால்கனிக்கு. அங்கே போய் நிற்க வச்சு இப்போ கண்ணை துற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுமே கண்ணை திறக்கிறா. அதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிலாவெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இவ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறமும் இவ அமைதியாக தான் இருக்கா. ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டா,
அவள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. உடனே அவளோட கையை எடுத்து இவனோட நெஞ்சில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். அவளுமே ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா. அப்பன்னு பார்த்து டக்குன்னு சவுண்டு கேட்குது. எங்கடான்னு பார்த்தா இந்த பக்கம் தம்பிக்காரனை அவள் வெளியே போய் சொல்லிட்டா இல்லையா, அவன் வெளியில் வந்து படுத்து கிடக்குறான். அவன் இந்த நிலமையில அப்படி குடிச்சிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு இவன் அவனோட கையை உதறி விட்டுவிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறா இவனை பார்க்கறதுக்காக. இதை பார்க்கும்போது அவனுக்கு சமக்கம் வருது. இவ்வளோ அழகா ஒருத்தவன் தன்னோட காதலை சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டு போகிறது அவனை இன்னும் கோவப்படுத்துது. ஆனால் அதெல்லாம் இவளுக்கு தெரியல. இவன் அங்கேருந்து வந்து அவனை அங்கேருந்து தூக்கி அங்கே இருக்கிற சோஃபாவில் படுக்க வச்சுட்டு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கா. அந்த பையலோ குடி போதையில உளறிக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப நல்லவ பூனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை மூடு, படுத்து தூங்கு பேசாம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா இந்த பையன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கேருந்து போய் அவனை சமாதானப்படுத்த போனா அவனை கேட்குறான், இன்னைக்கு என் மனசுல இருக்கிற காதலை நான் அவன்கிட்ட வெளிப்படுத்தினேன், ஆனாலும் நீ என்ன இந்த நிலமையில கூட தனியாக விட்டுட்டு அவன்கிட்ட போயிட்டல, என்னை மறுபடியும் நீ தன்னந்தனியாக தவிக்க வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி விடுறான். இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் கதவை திறங்க, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அவனுக்கு உதவி செய்ய தான் போனேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனுக்கோ பயங்கரமாக கோவம் வருது. பின்ன இந்த மாதிரி இவன் பண்ணால் அவன் கோவப்படாமல் என்ன பண்ணுவான்? அதனால அவனுமே கதவை திறக்கலை. கதவு கிட்ட அவன் அந்த பக்கமும் இவன் இந்த பக்கமும் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. பாவம் இந்த பயலை இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது கோவம் தான் வரும், ஆனால் இந்த சீனை பார்க்கும்போது உண்மையிலே இவன் பாவம்யா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு மட்டும் தானா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே விடிஞ்சிருச்சு போல. காலங்காத்தில் மாமியார் இந்த பக்கமாக கிராஸ் ஆகி போகும்போது மருமக வெளியில் உட்காந்துருக்கிறது தெரியுது. அவளை பார்த்துட்டு இந்த அம்மா சந்தோஷப்படுது. பரவாயில்லையே, என் பையன் நைட்டு இவளை லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருப்பான் போல, அதான் இவன் இங்கே உட்காந்துருக்காளா, இது இவளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போக பார்க்குது. ஆனாலும் என்ன நினச்சின்னு தெரில, திடீர்னு அங்கேருந்து வந்து நம்மளும் நம்ம பங்குக்கு ஏதாவது செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கவளை காலால் எட்டி எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. அவளுமே அதுக்கப்புறம் கண்ணு முழிக்கிறா. என்னாச்சு மருமகளே, தூங்கிட்டியா? வெளியிலே உட்காந்துக்கிட்டு என்ன என் பையன் உன்னை வெளியே துரத்திட்டானா? ஆமாண்டி, பின்ன நீ பண்ண காரியம் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இந்த அம்மா முறுக்கிக்கிட்டு இருக்கு. அவள் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ் அத்தை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனாலும் இந்த அம்மா கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் பையனோட மனசை உடைக்கிற மாதிரி திரும்ப திரும்ப அந்த பியூஷ்கிட்டே போய் நிற்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி கண்ணாபனான்னு முறுக்கிக்கிட்டு இருக்கு. அவள் வழியில் கத்துறத பார்த்துட்டு அந்த பையலுமே கதவு கிட்ட தானே உட்காந்துருந்தான். அவன் கதவு திறந்துட்டு வெளியே வந்துடுறான். வந்து பார்த்தா பொண்டாட்டியோட கையை அம்மா முறுக்கிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று நைட்டு இவன் நடந்துக்கிட்டது தப்பு தானே, அதான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்படி தான் புரிய வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டு இப்போ இவன் கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருமா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் 1000 இருக்கும், அதில் யார் நீ குறுக்க வர்றதுக்கு? என் பொண்டாட்டி எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? இன்னொரு தடவை என் பொண்டாட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிட்டு அவளை உள்ளே போ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு தன்னோட புருஷன் இப்படி அம்மா கிட்ட தனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்ன நின்றுக்கிட்டே இருக்க, உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த அம்மாவோ மூஞ்ச சிலிப்பிக்கிட்டு போயிடுது. என்னதான் இருந்தாலும் இவன் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து அலிமாரில் அவளோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த அலிமாரில் அங்கே ரிபனுமே இருக்கு. அதை பார்த்ததுமே நைட்டு புருஷங்காரன் பேசின எல்லாத்தையுமே இவ நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இவளுமே நம்ம ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா இங்கே நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான் முறைச்சாப்புல. பரவாயில்ல, இது வரைக்கும் கொடுமைன்னு போயிட்டு இருந்த சீரியல் இதுக்கப்புறமாவது ஒரு லவ் ட்ராக்கில் போகுதாங்கிறத பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.